தாளிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ வந்து ஜீரகம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். ஒரு பெரிய வெங்காயத்த நீட்டமா கட் பண்ணி இதில சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வதங்குனதுக்கப்புறம் 5, 6 பூண்டு இருக்கு இல்லையா? அத வந்து உரிச்சு இதில சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா வந்து கருவேப்பில வந்து தேவையான அளவு இதில சேர்த்துட்டு நல்லா வதக்கியறலாம். இப்போ வந்து நான் சாதம் வடிக்கையில அங்க உப்பு சேர்க்க மாட்டேன். அதனால இப்பவே வந்து நெறைய உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு 2 கேப்சிகம் இருக்கு இல்லையா? அத வந்து நீட்டமா கட் பண்ணி இதில சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிறணும். வதங்குனதுக்கப்புறம் பாசுமதி அரிசி இருக்கு இல்லையா? 1 டம்ளர் எடுத்து 1/2 மணி நேரம் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறம் வடிச்சு எடுத்துருக்கேன். இப்போ சாதம் வடிக்கையில சாதம் வந்து குழஞ்சிறக்கூடாது. அதே மாதிரி வந்து 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடியே அரிசிய வந்து ஊற வச்சிரணும். அப்பதான் சாதம் வந்து நீட்டமா இருக்கும். போட்டு ஒரு 10 நிமிஷத்துலே வடிச்சு விட்ருங்க. கொஞ்சம் விதையா இருக்கணும். ரொம்ப விதையா இருக்கக்கூடாது. இப்போ வந்து லாஸ்ட்டா இறக்குறதுக்கு முன்னாடி என்ன பண்ண போறோம்னா, காரத்துக்கு தேவையான அளவு மிளகுத்தூள் சேர்த்துருக்கேன். நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு இதில சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ்வ ஆஃப் பண்ணிற வேண்டியது தான். இப்போ வந்து மிளகுத்தூள் வந்து லாஸ்ட்டா தான் போடணும் எப்பவுமே. ஏன்னா அது வந்து கசப்பா இருக்கும். ரொம்ப நேரம் இருந்ததுன்னா கசப்பு வந்துரும். அதனால சொல்றேன். லாஸ்ட்டா வந்து கொத்தமல்லி தழை இருக்கு இல்லையா? அத வந்து தூவி விட்டுருக்கேன். அவ்வளோதாங்க நம்மளோட கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிருச்சு. இந்த ரைஸ் வந்து ரொம்ப சிம்பிள் தான். சாதம் வடிக்க போறோம், தாளிச்சு விட போறோம். அவ்வளோதான் இல்லையா? இந்த கேப்சிகம் ரைஸ் வந்து குட்டி பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நமக்கும் வேலை ரொம்ப சிம்பிள் தான். உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.